ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் குழப்பமாக தான் வந்தீங்க வகுப்புக்கு வரும்போது, என்னடா அப்படின்ற மாதிரி. நீங்களே சொன்னீங்க சார் இன்னைக்கு கிளாஸ் சூப்பராக இருந்துச்சு சார்னு சொன்னீங்க. லாஸ்ட்டாக நம்ம கிளாஸ் பார்க்குறப்ப ஒவ்வொரு கிளாஸஸும் கொஞ்சம் மெதுவாக தானே வரும் உங்களுக்கு, அதனால் டக்குன்னு புரியாது, கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் உங்களுக்கு என்ன தேவையோ அது கரெக்டாக வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா தொடர்ந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண சொல்கிறேன்னா ஸ்டோரேஜ் வந்து மாறிக்கிட்டே இருக்கணும். ஸ்டோரேஜ் வந்து தொடர்ந்து நமக்குள்ளே இருக்காது. அந்த ஸ்டோரேஜ் இருக்கும்போதே நீங்கள் வந்து ஹோம்ஒர்க் பண்ணலாம். லாங் டைம் நீங்கள் கேப் விட்டீங்க ப்ராக்டிஸ் பண்ணலாம் மறந்துடும். அதனால தான் நீங்கள் அப்டேட் பண்ண சொல்லிட்டே இருக்குது. பயிற்சி அப்படின்றது எப்படின்னா உங்களை அப்டேட் பண்ணுறது, அப்டேட் பண்ணிகிட்டே இருங்கன்னா தான் நான் சொல்லுவேன். வாய்ப்பு வரும் வராது, கொஞ்சம் லேட்டாக வரும், முன்ன பண்ண அதை பற்றி கவலைப்படக்கூடாது. ப்ராக்டிஸை தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கும். வாய்ப்பு எப்போ வந்தாலும் நீங்கள் வந்து சூப்பராக ரெடி ஆரம்பிச்சிருங்க. டவுட்டே இருக்காது உங்களுக்கு. டவுட் இருந்தால் தானே பயம் வருது உங்களுக்கு. இப்போ டெய்லி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது என்ன ஆகும், நீங்கள் வந்து கேமரா நடிக்கிற மாதிரி தான். நம்ம பயிற்சி எல்லாமே அந்த மாதிரி தான் உங்களுக்கு. டெய்லி ஷூட்டிங் மாதிரி தான் நீங்கள். நான் சொன்ன மெத்தட்